தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 23/8/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தம் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவரை அவர்களது நம்பிக்கை என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், நாம் கர்த்தரை மட்டுமே நம்பி வாழ்ந்தோம் என்றால் நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நாம் மனுஷரை சில வேளைகளில் நம்பி விடுகின்றோம். இவர்கள் கண்டிப்பாக இந்த வேலையை, இந்த காரியத்தை நமக்கு செய்து முடிப்பார்கள் என்று அவர்களை நம்பிவிடுவோம். கர்த்தரை ஜெபிக்க, கர்த்தருக்காக காத்திருக்க மறந்து விடுவோம். ஆனால் நாம் நம்பின அந்த மனிதர் நம்மை முழுமையாக கைவிட்ட பின்புதான் நான் மனிதன் நம்பி ஏமாந்து விட்டேனே என்று இறுதியில் கர்த்தரை நோக்கி ஓடிப்போவோம். ஆனாலும் மன்னிக்கிற கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்முடைய காரியங்களில் வெற்றியாக தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆனாலும் கர்த்தர் இந்த காரியத்தை குறித்து மனதில் வேதனைப்பட்டு, அவர் இப்படி என்னை நம்பாமல் இப்படி மனிதர்களை நம்பி செல்கின்றார்களே என்று அவர் மிகவும் நம்மை குறித்து வேதனைப்படுகிறார் என்று இந்த வசனத்தின் மூலம் தெளிவாக கர்த்தர் கூறுகின்றார். ஆகவே என் அன்பு சகோதரனை, சகோதரியே, நாமும் ஒரு சில காரியங்களில் மனிதரை நம்பி ஏமாந்து காணப்படுகின்றோம் அல்லவா? இன்றிலிருந்து நான் இனிமேல் எந்த மனுஷனையும், ஏன் தாயை தகப்பனை கூட நம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவர்களால் கூட நமக்கு ஒரு சில காரியங்களை தான் செய்து முடிய அனைத்து காரியங்களும் செய்து முடிக்க அவர்களுக்கு திராணி இல்லை. ஆகவே நாம் கர்த்தரை மட்டுமே நம்பி, அவரை மட்டுமே, அவருடைய கிருபையை மட்டுமே நம்பி வாழ்ந்தோம் என்றால் கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று எரேமியா 17:5 கூறுகின்றது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாத இலை உதிராதிருக்கிற பச்சையான மரத்தை போல் இருப்பான் என்று வேதாகமும் தெளிவாக கூறுகிறது. நாம் கர்த்தரை மட்டுமே நம்பி வாழும் பொழுது எந்த பஞ்சங்கள், எந்த துயரங்கள் உலகத்தில் யாருக்கு வந்தாலும், ஆனால் நமக்கு கர்த்தரை மட்டும் நம்பியிருக்கிறேன், நமக்கு எந்த நேரங்களிலும் பஞ்சமோ பசியோ வறுமையோ வராமல் நாம் நீர்க்கால்கள் ஓரமாக நடைபெற்று என்றும் பசுமையாய் செழிப்பாய் காணப்பட்டு பருவ காலங்களில், தனக்குள்ள பருவ காலங்களில் அந்தந்த கனிகளை தந்து பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கின்ற அந்த செழிப்பான அந்த மரத்தை போல் நாமும் நம் சந்ததியும் வாழ்வோம் என்று இந்த வசனம் தெளிவாக கூறுகின்றது. ஆகவே இன்றிலிருந்து கர்த்தரை மட்டுமே நம்பி வாழ்வோம். ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, உம்மை மட்டும் நம்பி வாழும் பொழுது நாங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று நன்கு அறிந்து விட்டோம் அப்பா. உம்மை நம்பி வாழும் பொழுது நாங்கள் நீர்க்கால்களின் உரமாய் நடப்பட்டு பருவ காலத்தில் கனிகளை தருகின்ற அந்த செழிப்பான மரத்தை போன்று நாங்களும் செழிப்பாய் வாழ்ந்து பிறருக்கும் கனிகளை கொடுத்து அவர்களையும் மகிழ்விக்கும் ஒரு சந்ததியாக மாறுவோம் என்று நாங்கள் இப்பொழுது வாக்கு கொடுக்கின்றோம். இனி மனிதரை நம்ப மாட்டோம், உம்மை மட்டுமே நம்பி வாழ்வோம் என்று உறுதியெடுக்கின்ற எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.